மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், தெருக்கூத்து பகுதியில். இப்போது நடக்கிற தெருக்கூத்துலேயே ரொம்ப முக்கியமான தெருக்கூத்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஆடுற தெருக்கூத்து. அவர் புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள். இன்றைக்கி அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறார். அவர் நேற்றே போய் அமித்ஷாவை சந்தித்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய டாக்கு. அமித்ஷாவோட 45 நிமிஷம் பேசினதா ஒரு செய்தி அங்கேருந்து, ரைட்டுங்களா? அங்கே அரவிந்துன்னு ஒரு பத்திரிகையாளர் இருக்கார். அவர் தான் இந்த செய்திகள்லாம் நிறைய கிளப்பி விடுறாரு. பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஃபோட்டோவில் தேர்ட் சோர்ஸ், இந்த ஃபோட்டோ எடுத்தது யாருன்னா அமித்ஷாவுடைய அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர் இல்லை ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோன்னு மத்திய அரசோட ஃபோட்டோகிராஃபர் இல்லை. ஆனால் ஒரு தேர்ட் சோர்ஸ்லேருந்து அந்த ஃபோட்டோ வெளியில் வந்திருக்கு அப்படின்ட்டு, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பாஜகவுடைய தேசிய தலைவர் நபீனை சந்தித்து இவர் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பில்டப். நயினார் நாகேந்திரன் ரொம்ப கேட்டகாரிகளாக சொல்கிறாரு, இவர் எந்த விதமான ரெசிக்னேஷனும் கொடுக்கல, அந்த மாதிரி எந்த ரெசிக்னேஷனும் என் கைக்கு வரல. அண்ணாமலை யாருன்னா ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஜீரோவை வச்சுக்கிட்டு இப்போது விஜய் ஒரு பூதத்தை கிளப்பி தமிழ்நாடு ஃபுல்லாக சுத்த விட்டு மாற்றம் 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 அப்படின்னு சொல்லி ஒரு 35% ஓட்டு வாங்கினார் இல்லையா? இதை முதல்ல பண்ணது அண்ணாமலை. அவர் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக நான் பெருசாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பூதத்தை இணையதளம் மூலமாக, வார் ரூம் மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக கிளப்பி மொத்தம் 18% வாக்குகளை வாங்கினார். விஜய்க்கே குரு அண்ணாமலை தான். அப்படி கிளப்பி கொண்டு போன அவர் இன்றைக்கி அதை அப்படியே காப்பி பண்ண விஜய் இன்றைக்கி ஜெயிச்சு முதலமைச்சராகவே ஆயிட்டார். இதுதான் அண்ணாமலையுடைய ப்ளே. நான் விஜயை எதிர்த்திருப்பேன், எனக்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுக்கல, எனக்கு நீங்கள் வாய்ப்பு தரல, என்ன முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நீங்கள் அறிவிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கும். அந்தளவுக்கு நான் சோஷியல் மீடியா நெட்வொர்க் வச்சுருந்தேன். அண்ணாமலைனா அப்படி எல்லாரும் உருகுனாங்க, அண்ணாமலைனா அப்படி எல்லாரும் பேசினாங்க, அண்ணாமலை தான் தமிழ்நாட்டோட உதய சூரியன் அப்படின்ற மாதிரி, அவர் இல்லைனா சூரிய வெளிச்சம் கூட வராது அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் பேசினாங்க. எல்லா நிலைமையும் இருந்தது. ஆனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கெடுத்துட்டீங்க. இதுதான் அண்ணாமலையோடைய கிளைம். இதை தான் நான் அமித்ஷா கிட்ட சொன்னேன். அமித்ஷா மூலமாக ஒரு பிளானை நான் ரெடி பண்ணேன். அடுத்தது விஜயா அண்ணாமலையா அப்படின்ற மாதிரி வரக்கூடிய அளவுக்கு ஒரு சீனை நான் உருவாக்க தயாராக இருக்கேன். இந்த கிராஃபை தான் போட்டு நான் சொன்னேன், என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன் அப்படின்றது அண்ணாமலை நேரடியாக சொல்லலை இது வரைக்கும். அவர் சார்பாக மீடியாவில் கிளப்பப்படக்கூடிய செய்தி, எல்லா டிவிக்கள்லேயும் விவாதம், எல்லா இடத்துலையும் எல்லா விதமான விவாதங்கள் அப்படியே இணையதளங்களில் பறக்குது, சோஷியல் மீடியாவில் பறக்குது. அண்ணாமலை ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அதோடு தமிழ்நாட்டு அரசியலுடைய பரபரப்பே மாறுது, பரப்பளவே மாறுது, இனி அண்ணாமலை தான் இனி எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இது கிளப்பி விடுறாங்க. ஆனால் இன்னொரு சைடில் நம்ம இவர் நம்ம முக்கியமான ஆள் கேபி ராமலிங்கம், திமுகலேருந்து அங்கே போனவர், அண்ணாமலைலாம் ஒன்றும் இல்லை
அண்ணாமலையாலலாம் வந்து பாஜக ஒன்றும் வளரலை, பெரிய அளவுக்கு ஜெயிக்கலை அப்படின்றது அவர் கிளப்பி விடுறாரு. உடனே இவர் வழக்கம் போல் வார் ரூமை விட்டு, இவங்க 2 பேருமே ஒன்று தான், வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, விஜயோட வர்ச்சுவல் வாரியர்ஸ். அவங்களும் சரி, அண்ணாமலை டீமும் சரி, யாராவது இவங்களுக்கு எதிராக பேசினாங்க, இல்லை ட்வீட் போட்டாங்க, இல்லை செய்தி பரப்புனாங்க அப்படின்னா அவங்கள போய் அசிங்கமாக பேசுறது, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள அசிங்கமாக பேசுறது, எல்லாரையும் அசிங்கமாக பேசுறது, இதுதான் இவங்க வேலையே. ரைட்டுங்களா? ஒன்லி அண்ணாமலை வாழ்க, அண்ணாமலை வாழ்கன்றது தான் இவங்களுடைய கோஷம். அந்த டீமை இப்போ இறக்கி விட்டார், வார் ரூமை ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்காரு. ரைட்டுங்களா? ஒரு 2000 கோடி கையில் வச்சுருக்காரு. இது ஃபுல்லாக ஆருத்ராவில் அடித்த பணம். அமலாக்கத்துறை ரெய்டு வரும்னு சொல்லிட்டு திமுக மந்திரிகளை மிரட்டி வாங்கின பணம் இது எல்லாமே. இந்த 2000-3000 கோடி வச்சுருக்காரு. ரைட்டுங்களா? இவர் வந்து பாஷ்யம் பில்டர்ஸில் பார்ட்னராக இருக்கார். அதோட பல நிறுவனங்களை வந்து இவர் புதுசாக உருவாக்கியிருக்காரு. பெங்களூரில் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, 25 கோடி ரூபாய்க்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. கோவையில் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. இது மாதிரி நிறைய இடங்களில் இவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. இந்த பணம் எல்லாமே இவர் சம்பாரித்து வச்சுருக்காரு. இந்த பணம்லாம் இப்போ இறக்கிட்டு வார் ரூமை ஆக்டிவாக கொண்டு வந்திருக்காரு. ரைட்டுங்களா? இப்போது இவர் வந்து எல்லா வேலையும் செஞ்சு இதை வந்து ஒரு பெரிய ப்ராப்பகேஷன் வந்து, பெரிய ப்ராப்பகேஷன்னா பிரச்சாரத்தை வந்து பண்ணிகிட்ருக்கார். ஆனால் இவருக்கு எதிரில் இருக்கவங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இவர் வந்து அமித்ஷாவை பார்க்கல, பிரைம் மினிஸ்டரை பார்க்கவே இல்லை. அதை இவங்களும் ஒத்துக்கிறாங்க. யார்? அண்ணாமலை ஆட்களும் ஒத்துக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்டாராம். எதுக்குன்னு பிரைம் மினிஸ்டர் கேட்டாராம். நான் ராஜினாமா பண்ண போகிறேன் அப்படின்னா, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாராம். இதை வந்து இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எதையுமே இவர் செய்யலை, இவர் ஒரு ரூமில் படுத்து கிடக்கிறாரு டெல்லியில், அவ்வளோதான். இவர் 4ஆம் தேதி கட்சி ஆரம்பிப்பார்னாரு. 4ஆம் தேதி இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள், அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது இவர் கட்சி ஆரம்பிப்பாரா இல்லையான்னு தெரியல. இவர் எப்படி கட்சி ஆரம்பிப்பார்? இவர் பாஜகவை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார்னா இவர் காலி. ஏன்னா இவரை பார்த்து எல்லாரும் பயந்ததே வந்து எதுக்காக பயந்தாங்கன்னா, அமலாக்கத்துறை ரெய்டு வரும், அந்த ரெய்டு வரும், இந்த ரெய்டு வரும், இவர் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கார் அண்ணாமலை அப்படின்னு தான் இவரை பார்த்து பயந்தாங்க. இப்போ பாஜக சப்போர்ட் இவருக்கு இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இவரை பார்த்து பயப்பட மாட்டாங்க. இவர் 2வது யூஸ் பண்ணுற கார்டு ரஜினி. விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாப்புல. ரஜினி சொல்கிறாரு, நானும் வந்து அந்த காலத்தில் இதே மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன்னா நான் ஆட்சிக்கு வந்திருப்பேன் அப்படின்னு ரஜினி சொல்கிறாரு. அந்த ரஜினியுடைய வாக்குகளை வாங்கி இவர் வந்து விஜயை கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்துக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கொடுக்குது. இது எல்லாமே டோட்டல் பில்டப்பு. ரஜினிக்கு மிஞ்சி போனால் ஒரு 3% 5% ஓட்டு இன்றைக்கி இருக்கும். ரைட்டா? அது சொல்ல முடியாது. ரஜினி நேரடியாக காலத்தில் வந்தார்னா அது வேறு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு. விஜய்க்கு ஈக்குவலான ஓட்டு வந்து ரஜினிக்கும் கிடைக்கலாம். ஆனால் அவர் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக, அண்ணாமலை வந்து முதலமைச்சர் ஆவதற்கு அண்ணாமலை கட்சிக்கு ஆதரவாக ரஜினி வருவாரான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ரைட்டுங்களா? ரஜினி அந்த ரிஸ்கெல்லாம் எடுப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. பாஜக இன்றைக்கி தோற்று தொப்பி அடித்து நிற்கிது. இன்றைக்கி அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட்டு தேர்தல் இருக்குது. அதுக்குள்ளே கட்சியை வந்து தயார்படுத்தணும், அந்த கட்சியை வந்து உருப்படியாக கொண்டு வரணும் அப்படின்ற நிர்பந்தம் வந்து பாஜகவுக்கு இருக்குது. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை பிரிஞ்சு போனார்னா அதில் வந்து பாஜக ஆட்கள்லாம் அவர் கட்சியில் சேர்ந்து போனாங்கன்னா அது பாஜகவுக்கு பலவீனம். அதை பாஜக அலோவ் பண்ணுமா? பாஜக அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு பண்ணுமா? இல்லை அண்ணாமலைக்கு 2 அமலாக்கத்துறை ரெய்டு கொடுத்து அவரை தூக்கி மூலையில் உட்கார வைக்குமா? இல்லை அண்ணாமலையை காம்ப்ரமைஸ் பண்ணி வாப்பா மாநில தலைவராக வா அப்படின்னு கொடுப்பாங்களா? இல்லை மாநில தலைவராக இவர் வந்தார்னா எல்லோரும் ஏற்றுப்பாங்களா? இப்போ பேராசிரியர் ராமசீனிவாசனும் கேடி ராகவனும் வந்து மாநில தலைவர் ரேஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. நயினார் நாகேந்திரனை தூக்குற முடிவில் அவங்க இருக்காங்க. இதுதான் உண்மையான நிலவரம். இதுக்குள்ளே எப்படியாவது காயின் பண்ணி பண்ணலான்றது தான் அண்ணாமலையுடைய முயற்சி. அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா ஆரம்பிப்பார், இயக்கம் ஆரம்பிக்கிறாருன்னா ஆரம்பிப்பார், எல்லாத்தையும் பண்ணுவார். ஆனால் அது செல்லுமா, அந்த நோட்டு செல்லக்கூடிய நோட்டா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. 2வது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா,
விஜய் கவர்மெண்ட் பற்றி தான். நாளைக்கு வந்து அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அமைச்சரவை கூட்டத்தில் வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டை வந்து இவங்க தூக்கி போடுறாங்க. பரந்தூர் வந்து ஏர்போர்ட்டும் வராது. பரந்தூரை ஒட்டி டெவலப் பண்ணப்பட்ட மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆகுது. பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காக டெவலப் பண்ணப்பட்ட ஹைவேஸ் திட்டம் வந்து கேன்சல் ஆகுது. சென்னை வந்து அப்படியே காஞ்சிபுரம் பக்கம் விரிவாக போகணும் அப்படின்ற திட்டம் வந்து டோட்டலாக முடியுது. இவங்க வந்து பரந்தூரில் வந்து சிப்காட் தொழிற்சாலை வந்து இவங்க கொண்டு வராங்க. அதுலேயும் விவசாயிகள் நிலம் அதுலேயும் பாதிக்கப்படும், விவசாயிகள் அதுலேயும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்பது நடக்குது. ஆக மொத்தம் பெங்களூருக்கு வந்து இன்னொரு ஏர்போர்ட்டை கொண்டு வந்துட்டாங்க, க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டை. மும்பைக்கு வந்து நவி மும்பைன்னு ஒரு ஏர்போர்ட் கொண்டு வந்துட்டாங்க. பெங்களூர் ஏர்போர்ட் பக்கத்தில் நம்ம ஒசூரில் ஒரு ஏர்போர்ட் பில்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து பண்ண முயற்சியை வந்து முறியடிச்சிட்டாங்க. இப்போது சென்னைக்கு பக்கத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வர்றதுக்கான விஷயம் என்பது இப்போது முறியடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் எங்கே போனாலும் விவசாய நிலத்தை கை வச்சு தான் தீரணும். இப்போது இதில் இன்னொரு சோகம் என்னென்னா, இன்றைக்கி ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு, பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்காக பலர் வந்து தானாக முன் வந்து நிலத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பரந்தூரில் வந்து வேலை கிடைக்கும் மற்றும் அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற ஆசை காட்டப்பட்டது போன ஸ்டாலின் கவர்மெண்ட்டில். இப்போ அவங்க கதியெலாம் என்ன ஆகும்? இப்போ அவங்களும் அதுக்கு எதிரான போராட்டத்தில் வராங்க அப்படின்ற ஒரு சூழல் வருது. அதே மாதிரி டாஸ்மாக் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு டான்ஸ் ஆடி காமிச்சார் விஜய். இனி அவர் டான்ஸ் ஆடி காமிச்சாலும் காமிக்கலைனாலும் அவரால் பாட்டிலுக்கு 10 ரூபாயை தவிர்க்கவே முடியல. அதனால் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இதை வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்துடலாமா, பாண்டிச்சேரியில் ப்ரைவேட்டு. அப்போது சூதாட்டமும் ஒயின் ஷாப்பும் ப்ரைவேட்டைஸ் பண்ணிவிட்டு அண்ணன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி போட்ட காசை எடுக்கணும்ல, அதுக்கு என்ன வேணா செஞ்சுக்கோ, அதை பற்றி செய்திகள் மட்டும் வெளியில் வரக்கூடாது அப்படின்றது தான் விஜயுடைய கண்டிஷன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை பற்றி. அதனால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து கேசினோ பார்லாம் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போது அதை வந்து ஒயின் ஷாப்பை வந்து டோட்டலாக ப்ரைவேட்டுக்கு கொடுத்துடலாமா, நம்ம எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டா என்ன பிரச்சனைனா, டூப்ளிகேட் சரக்கு வரும். இப்போ வரக்கூடிய சரக்கில் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அது அரசாங்கத்தை தான் சாரும், ரைட்டுங்களா? அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பு. என்ன பிரச்சனை வந்தாலும், யார் வந்து எக்ஸைஸில் ப்ராப்ளம் பண்ணாலும் அது வந்து அரசாங்கத்தை தான் சாரும். அரசாங்கத்துக்கு சப்ளை பண்ணுறதுக்காக ஒரு கட்டிங்கை வந்து எல்லாரும் எஸ்என்ஜேவும் நம்ம ஜெகத் ரட்சகன், சசிகலா மிடாஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கட்டிங் இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி அது போய்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்களால் 10 ரூபான்ற அந்த கான்செப்டை மட்டும் தடுக்க முடியல. அந்த 10 ரூபான்ற கான்செப்ட் வந்து எதுக்குன்னா, அந்த கடையில் ஏற்படக்கூடிய இதர செலவுகளை சமாளிக்கிறதுக்கு தான் அந்த 10 ரூபா கான்செப்ட் வந்து வந்தது. அது வந்து மெயின்டைன் ஆச்சு, ரைட்டா? அதை வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, அது ஒரு பெரிய ஊழல்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கிளப்புன ஒரு விஷயம் என்பது இன்றைக்கி வேறு மாதிரி வந்து அது வேறு மாதிரி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு விஷயம். மூணாவது பார்த்திங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். திமுக ஆட்சியில் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல 397 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு ஈபியில். அப்படின்றது அறப்போர் இயக்கம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது வந்து சிபிஐ விசாரணைக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுருச்சு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் ஊழல் நடந்ததாக சொல்லப்படுறதுக்கான கோப்புகள் வந்து ஈபியில் இருந்திருக்கு. மொத்தம் 18 ஹார்ட் டிஸ்க் வந்து காணாமல் போயிருக்கு. அதில் ஒரே ஒருத்தரை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உதவி செயற்பொறியாளர் ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் வந்து கோபிநாத், ரைட்டுங்களா? இதை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு ஒரு பிஏ இருந்தார், காசின்னு. அவர் தான் வந்து எல்லாத்தையுமே தீர்மானித்தார். ஈபியில் நடக்கக்கூடிய டெண்டரு எல்லா விஷயத்தையும் தீர்மானித்தது வந்து காசி. அந்த காசியுடைய இதுதான் வந்து இப்போது பெரிய அளவுக்கு
காசியோடைய ஆட்கள் தான் அங்கே இருக்காங்க, அவங்க தான் திருடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஹார்ட் டிஸ்கை கூட பாதுகாக்க முடியாத ஒரு அரசு, என்ன அரசு, என்ன அட்மினிஸ்ட்ரேஷனு? நிர்மல்குமார் வந்து இது காணும்னு வெளிப்படையாக சொல்கிறாரு, திருடு போயிடுச்சுன்றாரு. திருட்ட பற்றின ஃபைலு திருடு போயிடுச்சான். இப்போது இது என்ன நடக்குதுன்றது வந்து இவங்க சொல்ல முடியல இவங்களால், ரைட்டுங்களா? திருப்பரங்குன்றம் இது வந்து இதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து ஓடிக்கிட்டு அரசில். அது சம்பந்தமாக முடிவெடுப்பதற்கும் அமைச்சரவை கூட்டம் வந்து கூடுது, ரைட்டுங்களா? இத்தோட ரொம்ப முக்கியமாக நம்ம அருண் ஐபிஎஸ் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக பொறுப்பேற்ற அப்புறம் பத்திரப்பதிவுத்துறையில் நாமக்கல், தருமபுரி, விருதுநகர், வேலூர், திருப்பத்தூர், மதுரை, சென்னை, காஞ்சிபுரம் இந்த இத்தனை இடத்துலையும் ரெய்டு, பத்திரப்பதிவுத்துறையில் கடுமையான ஒரு ரெய்டு வந்து போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து பலர் வந்து மாட்டுறாங்க. ஏற்கனவே குமரகுருபரன் சார் வந்து பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் எல்லாரையும் மாற்றினார். அதுக்கப்புறம் அருண் சார் வந்து முழுக்க எல்லா பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களையும் ரெய்டு நடத்தி அங்கே நடக்கக்கூடிய ஊழல்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் போலீஸ் டிஜிபி இப்போது புதுசாக வந்திருக்க மகேஷ்குமார் அகர்வால் வந்து பெரிய அளவுக்கு போலீஸில் வந்து எல்லாரையும் மாற்றுறதுக்கான எல்லா வேலையுமே இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா விஷயமும் அண்ணாமலையும் சரி, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் மறைக்க முடியாமல் மாட்டின அண்ணன் நிர்மல்குமாரும் சரி, அதுக்கப்புறம் இங்கே டாஸ்மாகை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆன அசைவுகளும் சரி. இப்போது ஜென்ரலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு 4000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருப்பார் இந்த ஆட்சி அமையிறதுக்கு. அவர் அதை திருப்பி எடுக்கணும். பிடபிள்யூடி, நிதின் கட்கரி எல்லாம் போய் பார்த்து வந்திருக்காரு. பிடபிள்யூடி, ஹைவேஸ் எல்லாமே வந்து அவங்க எல்லா வேலையுமே அவங்க பார்க்கணும். நீ என்ன வேணால் செஞ்சுக்கப்பா, பத்திரிகையில் வந்து ஆதவ் அர்ஜுனா ஊழல், டெண்டர் ஊழல் அப்படின்றது மட்டும் வரக்கூடாது அப்படின்ற அளவில் இவங்க வந்து எல்லாத்தையுமே சொல்லி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஊழல்கள்லாம் இனி வந்து வெளியே வராத அளவுக்கான ஏற்பாடுகளை விஜய் வந்து ரகசியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. விஜயோடைய அரசாங்கம் அதை கவரப் பண்ணி செஞ்சுக்கிட்டுருக்கு. நீங்கள் டாஸ்மாக் எடுத்தாலும் அதே நார்மல்சி வந்துருச்சு. மணலில் எடுத்தாலும் மணல் மாஃபியாவை எல்லாத்தையுமே விஷ்ணு ரெட்டி தான் டீல் பண்ணுறாரு. டாஸ்மாகை டீல் பண்ணுறது வந்து விஜய்க்கு நெருக்கமான ஒரு நண்பர் வந்து டாஸ்மாகை டீல் பண்ணுறாரு. லாட்ரியை வந்து அண்ணன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி டீல் பண்ணுறாரு. இபியும் இதையும் வந்து அண்ணன் நிர்மல்குமார் டீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் டீல் பண்ணி இந்த அரசாங்கம் வந்து பழைய அரசாங்கம் மாதிரியே வருது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 2500 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறது சம்மந்தமாக பாண்டிச்சேரியில் 2500 ரூபாய் மாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பாண்டிச்சேரியில் கம்மி தான் பாப்புலேஷன், அங்கே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அதையே தமிழ்நாட்டில் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த 2500 ரூபாய் மாதம் கொடுக்கறது சம்பந்தமான டிஸ்கஷன் வந்து வெகு சீக்கிரம் நடக்குது. டாஸ்மாக் ப்ரைவேட்டைஸ் ஆகுது, 2500 ரூபாய் கொடுக்க போகிறாங்க, மற்ற ஊழல்கள்லாம் பெருத்துக்கிட்டு இருக்கு. இப்படி பழைய திமுக ஆட்சியுடைய திமுக ஆட்சி மேலே இவங்க என்னென்ன விமர்சனங்கள் வச்சாங்களோ அதே விமர்சனங்கள் தான் தவேகா மேலேயும் வருது. பழைய சரக்கு தான், ஆனால் புது பாட்டில். இதுதான் தவேகா அரசு. நன்றி, வணக்கம்.